ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிகளைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கண்ணுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனாலெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார்கள். ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அருமையான சகோதரர் புகழேந்தி, அருமையான ஷீலா, 27 ஆண்டுகள் திருமண நாள் என்பது கடவுளுக்கு 27 முடிஞ்சிச்சு. 27 completed. I think 99. 97 actually 28 completed. Oh, 28 completed. கொஞ்சம் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கு. 20 காலைல கேட்ட 27 ஆறு. காலையில எழுந்த உடனே 5 மணிக்கு எழுந்த உடனே எனக்கு யோசனை ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு கிரீட்டிங்ஸ் உங்களுக்கு அனுப்பிட்டு அப்புறம் சரி அது இப்போ இது மாதிரி வருவாங்களா, வாழ்த்து கிடைக்குமா, டைம் கிடைக்குமான்னு தெரியல. பட் இட்ஸ் a great opportunity. சங்கீதம் 128 வழக்கமாக நம்முடைய திருமண நேரத்தில் இது வாசிக்கக்கூடிய சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில் நடப்பான் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மரக்கன்றுகளை போல் இருப்பார். அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கடந்த 28 ஆண்டு கால திருமண வாழ்விலே எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு உண்மையாகவும் கடவுளுக்கு நன்றியாகவும் நீங்கள் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் இருப்பது தான் அதுக்கு சாட்சி. கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பொழுது அந்த பாக்கியமான நிலைமை நமக்கு கிடைக்கும். ஒருவேளை உலகத்தில் சமுதாயத்தில் நாம் நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான கிறிஸ்தவம் அல்ல, நம் வாழ்வின் அடையாளமே கடவுளை வெளிப்படுத்துகிற அடையாளமாய் நீங்கள் வாழ்ந்து உங்களிடமிருந்து அன்பை நான் பெற்றிருக்கிறேன் என்ற அந்த உங்களோடு தங்கி உங்கள் வீட்டில் தங்கின அந்த அன்பு இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் வந்து இப்படி விதமாக உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே எல்லா அற்புதங்களையும் அடையாளங்கள் நிச்சயமாக கடவுள் செய்வார். நீங்கள் பிள்ளைகளையும் காண்பீர்கள், எருசலேமிற்கான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காண்பீர்கள் என்று அன்போடு வாழ்த்துக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அக்டோபர் 9ஆம் தேதி ஆண்டவரே, இந்த நாள் அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் ஆண்டவரே 1997ஆம் ஆண்டிலே திருமண வாழ்விலே இணைக்கப்பட்ட
அன்பு சகோதர சகோதரிகள் இருவரும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் 28 ஆண்டுகளை கடக்க கிருபை செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு கிடைக்காத சிலாக்கியங்கள் பாக்கியங்களை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் இந்த நாளிலே இருந்து அம்மாவும் அப்பாவும் உடன் பிறந்தவர்கள் இருந்து வாழ்த்தும்படி கிருபை செய்திருக்கிறீர். ஒருவேளை சகோதரியுடைய பெற்றோர்கள் இழக்க கொடுத்திருந்தாலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்கள் ஆண்டவரே உன்னதத்திலிருந்து இந்த மறுவாழ்விலிருந்து அவர்களும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள் என்ற விசுவாசத்தோடு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் உணர்கிறோம். சுவாமி நன்றி செலுத்துகிறோம். இவருடைய வாழ்விலே நீர் போதுமானவராயிருந்து 28 ஆண்டுகளை கடக்க கிருபை செய்தீர். ஆண்டவரே இந்த வாழ்ந்து கடந்து வந்த நாட்களில் அநேக நன்மையான ஈவுகள் உயர்வுகள், ஒரு சில வேளைகளிலே கஷ்டங்கள், துன்பங்கள், இழப்புகள், வியாதிகள், எல்லா நிலைகளிலும் நீர் போதுமானவராயிருந்து ஆண்டவரே இவர்களை என்னுடைய குடும்ப வாழ்வை கட்டி எழுப்பி நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அருமையான 2 பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்விலே நல்ல கல்வி ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் நிறைவாய் கொடுத்திருக்கிறீர். பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவரே இன்னும் நாங்கள் எண்ணியிருக்கிற காரியங்கள் எல்லாம் வரும் நாட்களிலே அது நடைபெற நீர் கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். பிரியங்காக்காக பிரித்திக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆண்டவரே அவர்களுக்கு அங்கே அமெரிக்க நாட்டிலே நல்ல கல்வியை கொடுத்து இப்போதும் மகள் டென்டிஸ்ட் முடிக்க கிருபை செய்திருக்கிறேன். டென்டல் காலேஜிலே படிக்க கிருபை செய்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய விருப்பத்தின்படி அவர்கள் கல்வியை கற்க நீர் கிருபை தந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அருமையான சகோதரர் புகழ் செய்கிற பணிகள் அவர்கள் எப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்கிற அந்த உழைப்பு அவர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் இன்னும் ஆண்டவரே அநேக சமுதாய மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு கிராமப்புற மக்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். அருமையான சகோதரி ஷீலாக்காக அவருடைய உடன் பிறந்தவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு சந்திப்பையும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திருமண நாளை இந்தியாவிலே குறிப்பாக பெற்றோர்களோடு உடன்பிறப்புகளோடு எங்களோடும் கொண்டாட இந்த நாளை கொடுத்திருக்கு. நன்றி செலுத்துகிறோம். இவருடைய தேவைகளை சந்தித்தவர்களும் நல்ல உடல்நல சுகத்தையும் பலத்தையும் தாரும். செய்கிற பணிகளிலே நம்முடைய கரம் நிறைவாக இருக்கட்டும். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்விலே மற்றவர்களுக்கு பயனுள்ளவராக இருந்து கனிதரும் திராட்சை கொடிகளாக நாங்கள் வளர கிருபை பாராட்டும். அதன் மூலமாக அநேகர் பயன்பெற கிருபை தந்து வழிநடத்தும். இந்த கொடிகள் இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர்களை நீர் கிருபையாய் கொடுத்து அருமையான பிள்ளைகளுடைய திருமண நாளில் வாழ்த்தை ஆண்டவரை பெற்றோரிடம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்திருக்கிறேன். உடன் பிறந்தவர்களை ஆண்டவரை இந்த நாளிலே கூட்டி சேர்த்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நிறைவாய் தந்து வழிநடத்தும். நாளைய தினத்திலே ட்ரிபிள்இ லான்ச்சிங் ப்ரோக்ராம் அதையும் ஆண்டவரை உங்களுடைய பலத்தை வைக்கிறோம். அதை சிறப்பாக நடத்தி முடிக்க தேவையான ஞானத்தையும் வழிகாட்டு தந்து வழிநடத்தும். துதிகனமாக யாவற்றும் மிக்க செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்சாரம். God bless you. Thank you so much. உங்களுக்கு எவ்வளவு ஆயிடுச்சு சார்? இருங்க. 34 ஆயிடுச்சா? Wow.